யோபு 42ஆம் அதிகாரம் 10 சில வசனங்கள். யோபு தம் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு ஆண்டவர் செல்வங்களையெல்லாம் மீண்டும் நல்கினார். மேலும் யோபுக்கு இருந்தனவற்றை எல்லாம் 2 மடங்கு ஆக்கினார். பின்னர் அவருடைய எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் அவரை முன்பு தெரிந்த அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரது இல்லத்தில் அவரோடு விருந்துண்டனர். ஆண்டவர் அவருக்கு வரச்செய்த தீமை அனைத்திற்காகவும் ஆறுதல் கூறி அவரை தேற்றினர். ஒவ்வொருவரும் அவருக்கு வெள்ளியும் பொன் மோதிரமும் வழங்கினர். யோபின் முன்னைய நாள்களில் இருந்ததை விட பின்னைய நாள்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார். இப்பொழுது 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்மாடுகளும் 1000 பெட்டைக் கழுதைகளும் அவருக்கு இருந்தன. அவருக்கு 7 புதல்வர்களும் 3 புதல்வியரும் பிறந்தனர். மூத்த மகளுக்கு எமிபா என்றும் 2வது மகளுக்கு கெட்டிசியா என்றும் 3வது மகளுக்கு கிரேன் அபகுக் என்றும் பெயரிட்டார். யோபுவின் புதல்வியரைப் போல் அழகு வாய்ந்த நங்கையர் நாடெங்கும் இருந்ததில்லை. அவர்களின் தந்தை அவர்களின் சகோதரர்களோடு அவர்களுக்கும் சொத்தில் உரிமை கொடுத்தார். அதன் பின் யோபு 140 ஆண்டுகள் வாழ்ந்தார். தம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 4ஆம் தலைமுறை வரை கண்டுகளித்தார். இவ்வாறு யோபு முதுமையடைந்து பல்லாண்டு வாழ்ந்து இறந்தார். இங்கே நாம் கவனிக்கும் பொழுது யோபுக்கு ஆண்டவர் சோதனையை அனுமதித்திருப்பார், சாத்தானுக்கு அதிகாரம் கொடுத்திருப்பார். இப்படியாக தவறு குற்றம் இல்லாமல் இந்த உலகில் கடவுளுக்கு தேவதூதராக இருந்த ஒரு பாவத்தில் விழுந்து போனதாலே சாத்தான் என்று பெயர் கொண்டு உலகை சுற்றுகிறபடியாலே அவன் சில அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு துன்பப்படுத்துகிறான். ஆகவே எவ்வளவு நல்லவர்களாக வாழ்ந்தாலும் சோதனை துன்பம் வருவது இவ்வாறான அதிகாரங்களால் தான். ஆகவே இவ்விதமான அதிகாரங்கள் நம் கண்ணுக்கு தெரியாது. ஆகவே இப்படிப்பட்ட அதிகாரங்களை கடவுளால் மட்டும்தான் போராடி முறியடிக்க முடியும். ஆகவே யோபினுடைய வாழ்க்கையிலே அவர் போராடி யோபுவை மீட்டார். அதைத்தான் இங்கு நாம் படிக்கின்றோம். மற்றும் அவர் ஆசீர்வாதத்தை இரட்டனைத்தனையாக வழங்கினார் என்றும், அவருடைய பிள்ளைகளைப் போன்ற அழகுள்ளவர்கள் நாடெங்கும் இல்லை என்றும், அவருக்கு அநேக ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுத்திருந்திருக்கிறார் என்றும் இதிலிருந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே சோதனை காலத்திலே நாம் கடவுளை மறந்துவிடக்கூடாது. அப்போது தான் இவ்வாறான 2 மடங்கு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். கடவுளுக்கு மகிமை உண்டாக. ஆமென்.